வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, வாழ்க்கை தத்துவத்தை ஒரு பெண்ணிற்கு உணர்த்தினார் ஸ்ரீகிருஷ்ணர். This video is sponsored by BuyMode e-shopping application. நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனா சில்ட்ரன்ஸ்க்கு, மென்ஸ்க்கு, விமென்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள், ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிள். அண்ட் தென் இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? பகவான் கிருஷ்ணரை மிகவும் நேசிக்கின்ற ஒரு பெண் ஒரு நாள் துவாரகையில் அவரிடம் சென்று, உன்னுடைய விருப்பப்படி நடந்து கொள்வதை தவிர வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை கிருஷ்ணா, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றார். அடிப்படையில் இவள் மிகவும் ஏழை, தாய் தந்தையர் யாரும் கிடையாது. கிருஷ்ணர் தன்னிடம் ஏதாவது பக்தி பூர்வமாக கேட்பார், அதை செய்யலாம் என்று கருதிதான் அவள் கேட்டாள். ஆனால் கேட்டது அந்த மாயாவியிடமாயிற்றே. அவன் சும்மா விடுவானா? அந்த பெண்ணிடம் அவள் அதிர்ச்சி அடையும் விதத்தில் ஒரு கோணிப்பையை கொடுத்து, நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் இதனை தூக்கி கொண்டு வா, அது போதும், நம்முடைய கண்களை தவிர வேறு யார் கண்ணிற்கும் இந்த கோணிப்பையோ தெரியாது என்றார். வேற எதையோ எதிர்பார்த்த அந்த பெண்ணிற்கோ கடும் அதிர்ச்சி. கிருஷ்ணர் இப்படியெல்லாம் ஒரு அழுக்கு மூட்டையை தருவார் என்று அந்த பெண்ணோ சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவருடனே தூக்கி கொண்டு நடக்கும் அளவிற்கு அதனுள் அப்படி என்னதான் இருக்கிறது என்று பார்க்க அந்த பெண்ணிற்கும் ஆசை. ஆனால் கட்டுக்களை அவிழ்த்து பார்க்க முடியாதபடி மிகவும் பலமான கட்டப்பட்டிருந்தது. எனவே அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்க பகவானும் விரும்பவில்லை என்று தெரிந்து கொள்கிறாள் அந்த பெண். திறந்து பார்க்கும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு கடவுளின் கட்டளைப்படி அதனை தூக்கி சுமந்து அவர் செல்லும் இடங்களெல்லாம் செல்கிறாள். நேரமோ செல்ல செல்ல ஒரு காலகட்டத்திற்கு மேல் அவளால் அந்த மூட்டையை தூக்கவே முடியவில்லை. கிருஷ்ணா, உன்னுடைய கட்டளை எதிர்பார்த்து உனக்கு பணி செய்ய வந்தேன். நீ என்னடாவென்றால் சுமக்க முடியாத ஒரு அழுக்கு மூட்டையை என்னிடம் தந்து விட்டாயே. கருணை கடலுக்கு இது அடுக்குமா என்று கோபித்துக் கொள்கிறாள். உன்னுடைய பலவீனத்தில் எல்லாம் என்னுடைய பலம் அடங்கி இருக்கிறது. கவலைப்படாதே, உன் பக்கம் நான் இருக்கிறேன். தைரியமாக நான் கூறும் வரை சுமந்து வா என்றார் கிருஷ்ணர். மேலும் சில காலம் சென்றது. சில இடங்களில் அவளால் தூக்க முடியாத போது கிருஷ்ணர் தானும் தன்னுடைய பங்கிற்கு ஒரு கையை பிடித்து தூக்கி அந்த சுமையை பகிர்ந்து கொண்டார். ஒரு நாள் அவர்கள் போய் சேர வேண்டிய இடமோ வந்தது. போதும், நீ சுமந்தது, அந்த மூட்டையை இறக்கி வை என்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் கட்டளைப்படி அந்த மூட்டையை பகவானின் முன் கீழே வைத்தால் அந்த பெண். மூட்டைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போமா என்று பகவான் புன்முறுவல் செய்தபடி கேட்க, கிருஷ்ணரோ தன்னுடைய புல்லாங்குழலை அசைக்க முடிச்சுக்களோ தானே அவிழ்ந்து மூட்டை தானே பிரிந்து கொள்கிறது. முதலில் கண்ணில் தெரிவது வைக்கோல்தான். ஆனால் வைக்கோல்களுக்கு இடையே அரிய மாணிக்கங்களும் வைர வைடூரியங்களும் பொற்காசுகளும் தங்க ஆபரணங்களும் குவிந்து கிடந்தன. தேவலோகத்தில் உள்ள கற்பக விருட்சம் மட்டுமே தரக்கூடிய பொக்கிஷம் அது. இத்தனை காலமும் பொறுமையுடன் நீ காத்திருந்தமைக்காக உனக்கு என்னுடைய பரிசு இது, எடுத்துக்கொள் என்றார் கிருஷ்ணர். அந்த பெண்ணுக்கோ ஒரு கணம் ஒன்றுமே புரியவில்லை. அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சியாகி கண்களில் நீரோ பெருக்கெடுத்து ஓடுகிறது. கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடு என்று அவள் காலில் விழுகிறாள். பெரும் பொக்கிஷத்தை என்னிடம் கொடுத்திருந்தும் கூட அது தெரியாமல் இந்த பாவியோ இத்தனை காலம் உன்னை தவறாக நினைத்து விட்டேன். உன்னை சந்தேகிக்காமல் உன்னுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு நான் இருந்திருந்தால் இந்த பொக்கிஷத்தின் பாரமோ எனக்கு சுமப்பதற்கு இன்பமாக இருந்திருக்கும். புலம்பி இருக்கவோ புகார் செய்திருக்கவோ மாட்டேன் என்று அவள் உருக, கிருஷ்ணரோ தனக்கே உரிய சிரிப்பை உதிர்க்கிறார். ஒவ்வொரு சுமையும் அதனை சுமப்பதற்கென்றே இறைவனால் மிகவும் கவனமாகவும் அன்புடனும் பிரத்யோகமாக செய்யப்படுகிறது. அதை சுமை என்று நினைத்தால் சுமை, பொக்கிஷம் என்று நினைத்தால் பொக்கிஷம். எதுவாகினும் உங்கள் கைகளில் தான் அது உள்ளது. பார்க்கும் பார்வைதான் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. நம்மால் எதை சுமக்க முடியும் என்று ஆண்டவனுக்கு தெரியும் அல்லவா? அந்த அளவிற்கு சுமையை மட்டுமே கடவுள் நமக்கு அளிப்பார். எனவே அவனை நம்பி அவரிடம் முழுமையாக சரணடைந்தால் அது ஒன்றே போதுமே என்றார் கிருஷ்ணர். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா வாழ்க்கையின் தத்துவத்தை ஒரு பெண்ணிற்கு எவ்வாறு உணர்த்திவிட்டார் கிருஷ்ணர் என்று? மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.